உங்களுக்கு தெரியும், கடந்த இந்த நாட்களிலே நாங்கள் இந்த தவக்கால ஒரு பிரசங்க தொடரை நாங்கள் செய்து வருகிறோம். அதுதான் இந்த தவக்கால பிரசங்க தொடரிலே அதன் தலைப்பு தான் இயேசுவை அறிந்து கொள்ளல் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு பிரசங்க தொடரை நாங்கள் செய்து வருகிறோம். கடந்த கிழமையிலே எங்கள் போதகர் இயேசு எப்படி சாத்தாண்ட இந்த சோதனைக்கு முகம் கொடுத்தார் என்பதை ஆண்டவர் 40 நாளுக்கு உபவாசம் இருந்தது பிறகாக அவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது சாத்தான் எந்த விதத்தில் அவனை சோதித்தான், அது எப்படி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அவர் அதை முறையடித்தார் என்பதை நாங்கள் மிகவும் அழகாக எடுத்து சொன்னார். உண்மையிலே இந்த நாளிலே இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இன்றைய நாளிலும் நான் லூக்கா சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சில கதைகளுக்குள்ளாக ஆண்டோட ஊழியத்தை அவர் எப்படி செய்தார், எந்த விதத்தில் ஆண்டோட ஊழியம் செய்யப்பட்டது என்பதை ஆண்டவர் அழகாய்கள் மத்தியிலே காண்பிக்கிறார். கிறிஸ்தவ ஊழியம் என்பது உடைக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு ஆண்டோடைய அன்பையும் கிருபையும் எடுத்து சொல்கிறது உன்னதமான ஒரு பணி. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டோட ஊழியத்தை செய்வது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. நாங்கள் ஆமேன்னு அப்படி சொல்லுவோம், ஆமேன் என்று சொல்லுவோமா? நிச்சயமாகவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அழைப்புக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த அழைப்பை அல்லது ஆண்டவருடைய இந்த ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், எந்த விதத்தை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அழகாக ஒரு முன்மாதிரி எங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட ரீதியாக இருக்கலாம், அல்லது அவனுடைய சுற்றுப்புறமாக இருக்கலாம், அல்லது அவன் ஒதுக்கப்பட்ட இடத்துலேருந்து ஒருவனாக இருக்கலாம். அவனுடைய ஆண்டவர் மக்களின் இருதயங்களை ஆண்டவரத்தில் கொண்டு செய்வதற்கு எந்த விதத்தை நாங்கள் ஊழியம் செய்தாலும் அது எப்படி செய்வது, எந்த விதத்தை செய்வது என்பதை ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் இந்த லூக்கா சுவிசேஷத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில ஆண்டோட ஊழியங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய அழைப்பு இந்த இடத்துல எப்படி இருக்க போகிறது, ஆண்டவர் எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம், நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், நம்முடைய அழைப்பு எது என்று இன்றைய நாளிலே நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நாங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபோதேவியின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நாங்கள் ஜெபிப்போம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நீங்கள் கொடுத்த இந்த வசனங்களுக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளிலே நீர் எமக்கு கொடுத்த அழைப்பை நாங்கள் எந்த விதமாக செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே எங்களை கற்றுக் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. இங்கு சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை வாசிக்கப்படும் ஒவ்வொரு வேத வசனமும் சுவாமி எங்கள் இருதயங்களில் சுவாமி வேரூன்றி அதை கிருகிலே நடப்பிக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இங்கே இருக்கும் ஒவ்வொருவரையும் சுவாமியுடைய சமூகத்தை தாழ்த்துகிறேன், உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்திலே, ஆமென். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பேதுருவும் அவனுடைய சகோதரர்களும் ஒரு முழுவதும் மீன் பிடிக்க கஷ்டப்பட்டு அதில் எந்த ஒரு பலனும் இல்லாமல் போய் அடுத்த நாளிலே அவர்கள் தங்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு இயேசு செல்கிறார். சென்று அவர் சொல்கிறார், இந்த இடத்தில் திரும்பமாக அந்த வலையை நீ வீசு என்று. இந்த இடத்துல நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. பேதுரு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், அவன் மிகவும் மீன் பிடித்தலை மிகவும் அனுபவம் உள்ள ஒரு மனுஷன்.
அவனுக்கு மீன் பிடித்தலை குறித்து யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்தில் எப்படி எந்த விதமாக எப்படி வலைகளை வீசணும் எல்லாம் பற்றின அனுபவங்கள் அவனுக்கு இருந்தது. அவன் மிகவும் ஒரு தெரிந்த அனுபவம் உள்ள ஒரு மீன் பிடிப்பவன். அந்த இடத்திலே அவர் சில நேரங்களிலே எங்களுடைய அனுபவங்கள், எங்களுடைய சில முயற்சிகள், சில நேரம் எங்களுடைய நாங்கள் நினைக்கிற சில காரியங்கள் தோற்று போகிற ஒரு நேரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அன்றைய நாள் பேதுருக்கு இருந்தது. அவனுடைய அனுபவங்கள் இருந்திருக்கலாம், அவன் பல முயற்சிகளை செய்திருக்கலாம், பல காரியங்களை கூட்டு அவன் மிகவும் வருஷங்கள் அவன் தேர்ந்தவனாக இருக்கலாம். ஆனாலும் அன்றைய நாளிலே அவனுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அவனாலே இது என்ன எப்படி என்று ஒரு இரா முழுவதும் நான் கஷ்டப்பட்டும் ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை. சில நேரம் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக நாங்கள் வரும் பொழுது எங்களுடைய அனுபவங்கள் நாங்கள் எவ்வளவுப்பட்ட ஒரு திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த திறமைகள் தோற்று போடும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு விரக்தி வருகிறது, எங்களுக்குள்ளாக சோர்வு வரும். அந்த சோர்வானது எங்களை மிகவும் ஒரு களைப்படைய அல்லது அதை விட்டு விலகுவதற்கே செய்யும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவராகிய இயேசு பேதுருவை சந்திக்கிறார். பேதுரு அந்த வேலை தான் அவர் தொழில் செய்த அந்த இடத்துக்கு இயேசுவானவர் என்று சொல்லுகிறார், திரும்பமாக நீ இந்த வலையை போடு. அந்த நேரம் பேதுரு என்ன செய்கிறார்? பேதுரு அவன் அந்த இடத்துல அவனுக்கு அனுபவம் இருந்தாலும், அவனால் எல்லாம் செய்யக்கூடியதாக இருந்தாலும், அவனுக்கு இதில் பலனில்லை என்று அவனுடைய புத்திக்கு அது சொன்னாலும், அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், நான் உமக்கு கீழ்ப்படிது, நீ சொல்கிற விதமாகவே நான் திரும்பமாக வலையை வீசுகிறேன் என்றான். அன்றைய நாள் அவன் எதிர்பாராத மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவன் முகம் கொடுத்தான். அதுதான் அவன் வலைகள் கிழியத்தக்க அளவு அதிக அளவு மீன்களை அவன் பிடிப்பட்டது. அவனுக்கு அது மிகவும் ஆச்சரியம். இது ஒரு மனுஷனுடைய திறமையிலையோ மனுஷனுடைய முயற்சியிலையோ அல்லது ஒரு மனுஷனுடைய எல்லாவித அனுபவத்தாலும் நடக்க முடியாது என்பதை அன்றைய நாளே பேதுரு நன்றாக தெரிந்தான். அவர் அந்த நேரத்தில் 7ஆம் வசனம் சொல்லப்படுது, அவர்கள் தங்கள் நண்பர்கள் அழைத்த போது 2 படகுகள் அமிழத்தக்க அளவு மீன்களை நிரப்பினார்கள். அவர்களுடைய படகுக்குள்ள அந்த இடத்துல அவர்களுக்கு போதாமல் இருந்தது. 2 படகுகள் அமிழத்தக்க அளவு அந்த இடத்திலே மீன்கள் பிடிக்கப்பட்டது. இது பேதுருடைய வாழ்நாளை கண்டில்லாத ஒரு மிகவும் பெரிதான ஒரு அறுவடை. சொல்வார்கள் த பிகஸ்ட் கேட்ச் என்று. அதாவது அவர்கள் அந்த வேத வல்லுநர் சொல்கிறார்கள், இது தான் பேதுரு வாழ்க்கையிலே பிடிப்பட்ட மிகவும் பெரிதான ஒரு மீன் பிடித்தல் என்று. அதனால வருகிற வருமானத்திலே பேதுரு இனிமேல் தொழில் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை என்று சொல்கிறார்கள். ஏன்னா அந்த அளவு அவனுக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் இந்த இடத்திலே அந்த மீன் பிடித்தலை பார்த்து அது கிடைக்கப்பட்ட அந்த மீனை பிரமித்து மற்ற நண்பர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பேதுருடைய வாழ்க்கையிலே பேதுருக்குள்ள ஒரு பெரிய ஒரு அதிர்வு, பெரிய ஒரு அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றம். அதாவது ஒரு நில அதிர்வை போல ஒரு கட்டிடம், ஒரு பெரிதான கட்டம் நிலைய அதிர்வொன்று ஏற்படும் பொழுது அது எப்படி உடைந்து போகுமோ அன்றைய நாளிலே அவனுக்குள்ளாக ஏற்பட்ட அதிர்வானது இவ்வளவு காலமும் எனக்கு தெரிந்த அனைத்தையும் தோல்வியடைந்து இப்படி ஒரு காரியம் நடைபெறுகிறதே என்று அவனுக்குள்ளாக ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த அனுபவமானது, இந்த அதிர்ச்சியானது அவனுக்குள்ளாக ஆண்டவர் எவ்வளவு தூரம் பெரியவர், ஆண்டவரை மிகவும் உயர்வாக அவன் பார்த்தான். அவன் ஆண்டவரை பார்த்து அவன் உயர்வாக பார்த்த பொழுது தான் அவனுக்கு தெரிந்தது தான் எவ்வளவு தூரம் ஒரு பாவியாக இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது, ஆண்டோட உயர்வை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று நீங்கள் எண்ணும் பொழுது நீங்கள் எவ்வளவு நாங்கள் சிறிதானவர்கள், எவ்வளவு குறைந்தவர்கள், நாங்கள் எப்படிப்பட்ட பாவிகள் என்பதை எங்களுக்குள்ளாக ஒரு உணர்வு வரும். அப்படிப்பட்ட உணர்வு தான் அந்த இடத்துல பேதுருக்கு அன்றைய நாள் வந்தது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை விட்டு போய்விடும், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும், இது எனக்கு தாங்க முடியாத ஒரு விஷயம். அந்த இடத்துல ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். அவனுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தை, அவனுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த உணர்வை ஆண்டவர் அறிந்தவராக ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நீ மனிதனை பிடிப்பவனாக இருப்பாய். எங்களுக்கு தெரியும் பேதுருவின் அடையாளம் என்ன என்று. பேதுருவின் அடையாளம் தான் அவர் மீன். ஏற்கனவே நான் இதை உங்களுக்கு சொன்னேன். அந்த மீனோடு சொல்லப்படுவது அவனுடைய தொழிலும் அவனுடைய பேரும் ஒன்றுதான்.
இப்போ சில நேரங்களில் சிலரோட இந்த பெயர்களை வைத்து நாங்கள் அறிமுகமாகும். சிலர் டாக்டர் வேலை செய்வாங்க, ப்ராக்டராக இருப்பாங்க. சில நேரம் அவங்களோட தொழிலை வைத்து தான் நாங்கள் அறிமுகமாகுவாங்க. ஏன்னா சமுதாயத்தில் நாங்கள் நிறைய பேரை கூப்பிட்றது அவங்களோட தொழிலோட பேரை வச்சே தான் அவங்கள கூப்பிடுவோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, முந்தி டிவியில் ஒரு டெலிட்ராமா போச்சு, சிங்கள டெலிட்ராமா, கோபி கடைன்னு சொல்லி. உங்களுக்கு கடைக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒருவர் இருக்கிறார் பொழி முதலாளின்னு சொல்லி. அந்த பொழி முதலாளியின் வேலை என்னன்னா வட்டிக்கு காசு கொடுப்பது. வட்டி காசு கொடுத்து அவரை எப்பொழுதுமே ஆட்கள் பொழி முதலாளி என்றே கூப்பிடுவார்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் மறித்து போனார். அது மறித்த நேரத்தில் பொழி முதலாளி நத்தியுனான்னு சொல்லி சொன்னார்கள். அதாவது அவரோட தொழிலும் அவர் செய்கிற காரியமும் அவருடைய பேரும் ஒன்றாகவே தான் சொல்லப்பட்டுச்சு. எப்பொழுது மனிதனால் அவர் எப்படி அறியப்பட்டாரோ அதே விதமாகத்தான் அவருடைய தொழிலும் இருந்தது. ஆக இந்த நாளில் இந்த பேதுருக்கும் அவருடைய தொழிலும், அவனோட மீன் பிடிப்பவன், அவனோட தொழிலும் அவருடைய பேரும் ஒன்றாகவே இருந்தது. ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறாரு, நீ இது முதல் மீன்களை பிடிப்பதற்கு அல்ல, நீ மனுஷனை பிடிப்பவனாக மாற்றப்படுவாய். இந்த மீன்கள் பிடிப்பதை பார்க்கிலும் மனுஷரை பிடிப்பது ஒரு உன்னதமான தொழில் என்பதை அன்றைய நாளை பேதுரு கண்டான். காரணம் என்ன? அவனுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட சந்திப்பு, ஆண்டவருக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பர்சனல் என்கவுண்டர் சொல்லுவார்கள். அதாவது அவன் ஆண்டவரை தனிப்பட்ட நிறையை சந்தித்தான். அந்த தனிப்பட்ட நிலை சந்தித்த பொழுது அவனுடைய அடையாளத்திலே ஒரு பெரிய மாறுதல் வந்தது. ஒரு பெரிய மாறுதல். இவ்வளவு காலமும் அவன் நினைத்த காரியங்கள், அவனுக்கு தனக்கு லாபமாக எண்ணப்பட்ட விடயங்கள் அனைத்துமே அன்றைய நாளிலே அவனுக்கு அதை விட மேலான ஒரு காரியத்தை அவன் கண்டான். இவ்வளவு காலம் பேதுரு எதற்காக அவன் வேலை செய்திருப்பான்? ஸ்லைடை போடுவோம். அவனுடைய சம்பாத்தியத்தை பார்க்கிலும் இவ்வளவு காலம் அவனுடைய சம்பாத்தியம் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்தது பிறகாக அவனுடைய சம்பாத்தியத்தை பார்க்கிலும் அவனுக்கு மனுஷர் முக்கியமாக இருந்தார்கள். அவன் இவ்வளவு காலம் லாபத்தை தேடி ஓடினான். அந்த லாபத்தை பார்க்கிலும் அன்று முதல் பேதுருக்கு அந்த நேர்மை அவனுக்கு உண்மையாகப்பட்டது. சில நேரம் வியாபாரம் செய்யணும், தொழில் செய்யணும், நேர்மை என்பது இருக்காது. லாபம் தான் முக்கியமாக இருக்கும். எப்படியாவது கள்ளத்தராசு வச்சா எப்படியாவது லாபத்தை பெறுவதுதான் நோக்கமாக இருக்கணும் அநேகருக்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் அன்றைய நாளே அவனுடைய லாபத்தை பார்க்கிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது பேதுருக்கு தேவைப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவனுடைய தொழிலை பார்க்கிலும் அன்றைய நாள் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதுதான் அவன் மனிதர்களை பிடிப்பவன் என்ற அந்த உயர்வான இடத்துக்கு அவன் அழைக்கப்பட்டான். அந்த உயர்வான மேன்மையான இடத்துக்கு அழைக்கப்பட்டான். அதன் காரணமாகத்தான் நான் முதல் சொன்ன விதமாக தனக்கு கிடைத்த எல்லா வருமானத்தை கொடுக்க நான் கிடைத்த பெரிதான அந்த மீன் பிடித்த அந்த அறுவடை விட்டு அந்த வசனம் 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் படகுகளை கரையிலே நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்பாக சென்றார்கள். இயேசுக்கு பின்பதாக செல்வதற்கு பெரிதான ஒரு காரணம் இருந்தது. அதுதான் அவர்கள் இயேசுவிலே கண்ட ஒரு மாற்றம். அந்த மாற்றமானது ஒரு பெரிய அடையாளத்தை அவர்களை கொண்டு வந்தது. இயேசு எங்களையும் சில நேரங்களிலே நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நாங்கள் தொழில் செய்யும் இடங்களிலே ஆண்டவர் எங்களை சந்திக்கிறார். நான் இடத்துல பேதுரு வேலை செய்கிற இடத்துக்கு சென்று அந்த இடத்துல அவனை சந்தித்ததால் நான் சொல்லவில்லை, உங்களை எல்லாரையும் நீங்கள் வேலை செய்கிறதை வேலையை விட்டுட்டு வாங்க, அப்படித்தான் உங்களோட ஆண்டவருக்கு ஊழியம் இருக்குது. ஆனால் நான் அந்த இடத்துல சொல்லுகிறேன், நீங்கள் வேலை செய்யும் இடத்தை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் இடமாக மாற்றுங்கள். நீங்கள் அன்றாட செய்ய கடமைகள், நீங்கள் போகும் இடங்கள், உங்கள் பாடசாலை எங்கெங்கே நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் மாற்றுங்க. எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல ஆண்டவரை நீங்கள் அழைச்சிடுங்க. உங்களுடைய அடையாளத்தை ஆண்டவர் அந்த இடத்துல மாற்றுவார். இதை நான் வலியுறுத்தி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அநேகமாக ஒரு 15 வருஷத்துக்கு மேலான ஒரு காலப்பகுதியை நான் மற்ற சில நிறுவனங்களை நான் வேலை செய்திருக்கேன், சில கம்பெனிகளை நான் வேலை செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட அநேக வருஷங்களுக்கு முன்பதாக எனக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அதுதான், நான் ஒரு இடத்துல நான் வேலை செய்கின்றேன். அந்த இடத்துல எனக்கு நல்ல பதவியில் இருந்தேன், நல்ல வருமானம், நல்ல சம்பளம் இருந்தது, எல்லாமே நன்றாக இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ், அதாவது அந்த வேலை பளுவானது மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த வேலை பளு நாளுக்கு நாள் என்னை மிகவும் அதிகரித்து கொண்டே போனதால் எனக்கு அந்த இடத்துல வேலை செய்யவே முடியாமல் இருந்தது. எல்லாம் நன்றாக கம்பெனி நல்ல விதில் போனாலும்
எனக்கு இருந்த வேலைப்பளு மிகவுமே அதிகமாக, என்னுடைய பொறுப்புகளின் நிமித்தம் அந்த வேலைப்பளு மிக அதிகமாக இருந்தது. ஆகவே நான் நினைத்தேன், இந்த இடத்துல தொடர்ந்து இந்த இடத்துல வேலை செய்ய எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆகவே நான் இந்த இடத்துல ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேறு எங்கேயாவது நாங்கள் ஜாபுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுவோம்னு சொல்லி அப்படி நான் நினைத்து இதை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பம் வருவதற்காக காத்திருக்கிற ஒரு வேலையிலே ஒரு நாள் என்னுடைய அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு சகோதரிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதாவது அந்த சகோதரிக்கு ஒரு 3 வயது பிள்ளை இருக்கிறாள். அந்த பிள்ளை 6 மாத குழந்தையாக இருந்த நேரத்திலே அவர் கட்டில் படுத்திருக்கிற நேரம் தவறுதலாக விழுந்ததின் நிமித்தமாக அவனுடைய மூளை நரம்பு ஒன்று பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த மூளை நரம்பு பாதிக்கப்பட்டதுனால அந்த குழந்தை அடிக்கடி நோய்வாய்ப்படுவதென்றால் வைத்தியர்கள் சொல்லியிருந்தார்கள், இவனுக்கு ஒரு 8 வயது வரும் வரைக்கும் இவனுக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனும் செய்ய முடியாது, இதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அவனுடைய மூளை வளர்ச்சி அந்த அளவுக்கு, அந்த ஒரு வளர்ச்சி அடைந்த பருவத்தில் தான் இதுக்கான ஏதாவது ஒரு ஆப்ரேஷனாக செய்ய முடியும் என்று. ஆகவே இந்த பொடியன் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார், அடிக்கடி மயக்கம் வருவார். ஆகவே வைத்தியர்கள் இன்னொரு காரியத்தை சொல்லியிருந்தார்கள், இவனுக்கு சாதாரண ஒரு குழந்தையாக அவன் செயற்பட முடியாது, அவனுக்கு விளையாட முடியாது, ஓட முடியாது, வேறு எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. அவன் வைத்த இடத்திலே அவன் களைப்படையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவன் களைப்படைந்தால் அவனுடைய இரத்த நாளத்திலே அந்த இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பொழுது திரும்பமாக அவனுக்கு ஃபிட்ஸ் வரும் அல்லது அவன் மயங்கி விடுவான் என்று. இது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு காரியமாக இருந்தது அவன் பெற்றோருக்கு. அது கேள்விப்படுற எங்களுக்குமே அது கஷ்டமாகத்தான் இருந்தது. அவன் அந்த சகோதரிய கணவன் தொழிலை சம்பூர்ணம் விட்டுவிட்டு பிள்ளையை பார்ப்பதில் தான் அந்த பிள்ளையின் வயிற்றிடத்தில் அந்த விதமாகவே இருப்பார், எந்த விதத்தில் அசைவு ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு காரியாலயத்துக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த இடத்துல அந்த சகோதரிக்கு சொன்னார்கள், அந்த மகனுக்கு மிகவும் நோய்வாய்ப்பட்டு அவர் திரும்பமாக மயக்கமிட்டு விழுந்து அவரை ஆஸ்பத்திரியை அனுமதித்திருக்கிறார்கள், வந்து பார்க்கும்படி. இந்த சகோதரி மிகவும் அழுதார்கள். அழுது நான் அவர்கள் சென்று கேட்டேன், என்ன விஷயம், என்ன நடந்தது, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமான்னு. அப்பொழுதுதான் இந்த கதையை எனக்கு அவர்கள் சொன்னார்கள். சொன்ன நேரத்தில் நான் அவளுக்கு ஒரு ஆறுதல் சொன்னேன், இல்லை நான் விசுவாசிக்கிற ஆண்டவராலே உன்னுடைய பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்க முடியும், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் போயிட்டு பிள்ளையை நீங்கள் பாருங்களேன்னு சொல்லி அவரை ஆறுதல் படுத்தி அனுப்பினேன். அதன் பிறகாக அந்த பல நாட்கள் சகோதரி என்னோடைய கருத்தார்கள், நான் ஆண்டவரை குறித்து பகிர்ந்து கொண்டேன். திரும்பமாக அவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க தொடங்கின நேரத்தில் நோர்லியா பிரதேசத்திலே ஒரு சுகமளிக்கும் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு அந்த சகோதரியை நான் வர சொன்னேன். அவர் அன்றைய நாள் ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைக்கு ஜெபித்த நேரத்திலே அவன் முழுதுமான சுகத்தை பெற்றான். முழுதுமான சுகம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் சிறு பிள்ளைகள் போல ஓடத் தொடங்கினான், விளையாடத் தொடங்கினான், கதைக்க தொடங்கினான். இந்த தாய்க்கு அதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி நடந்தது? அந்த நாளில் அந்த குடும்பத்தில், அந்த சகோதரி குடும்பத்தில் உள்ள அனைவருமே அந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நான் என்னுடைய தொழிலை ரிசைன் பண்ண வேண்டும் என்று போராடி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்க நேரம் ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த காரணத்தினால்தான் உன்னை நடத்த நான் வைத்திருக்கிறேன். இன்னொன்று, தொழிலை குறித்து ஜாப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி நீ எப்பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்க, உன்னை குறித்தே நீ யோசித்து கொண்டிருக்க. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு யார் நற்செய்தி எடுத்து சொல்வது? யார் இப்படிப்பட்ட மக்களுக்கு எனது அன்பை சொல்வது? ஆண்டவர் என்னிடத்தில் கேட்க தொடங்கினார். அன்றைய நாள் முதல் அந்த தொழில் உள்ள கஷ்டம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னுடைய நோக்கம் மாறினது. அந்த இடத்துல நான் ஊழியம் செய்ய தொடங்கினது, வேலை செய்ய தொடங்கினது, மக்களை பார்த்து அவருடைய பிரச்சனைகள் எப்படியா இருக்குமோ, அவர்கள் என்ன தேவையோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு தான் அதன் பிறகு என்னோட வேலை செய்தவர்களை நான் பார்க்க தொடங்கினேன். சிலர் அதுக்கு பின்பாக இந்த அற்புதத்தை தெரிந்தவர்கள் சிலர் என்னோட கதைத்து அவருடைய பிரச்சனையை பார்த்து கொண்டு ஜெபித்தார்கள், என்னை ஜெபிக்கும்படி சொன்னார்கள். நாம் மற்றொரு எங்களோட எங்களுக்கு வேலைத்தலங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் சில நேரங்களில் நாங்கள் ஆண்டவர் அந்த வேலைத்தலமான ஆண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யும் இடம் என்பதை நாங்கள் மறந்து போவதனாலே இன்றைய நாளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எப்படிப்பட்ட வேலை செய்ய, சில நேரம் நாங்கள் வீடுகளில் வேலை செய்யலாம், அல்லது சில நேரங்களிலே எந்த இடத்துக்கு நாங்கள் இருந்தாலும் அந்த இடத்தை நீங்கள் ஆண்டவருக்கு தொழில் செய்யும் ஒரு இடமாக நீங்கள் மாற்றுங்கள். கொலோசியர் புத்தகத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. கொலோசியர் 3:23-24 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே
சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக, மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று. நீங்கள் வேலை செய்கிற இடம், நீங்கள் தொழில் செய்கிற கடை, நீங்கள் போகிற ஸ்கூல், எதுவாக இருந்தாலும் எனக்கு அன்பானவர்களே, அந்த இடமானது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு இடம். அந்த இடத்திலே நீங்கள் மனுஷருக்கென்று செய்யாமல் அந்த இடத்துல வரும் ஜனங்களின் ஆத்துமாவை நீங்கள் பார்ப்பீர்களானால் நிச்சயமாக அதில் உள்ள ஸ்ட்ரெஸ், அதில் உள்ள கஷ்டம் உங்களுக்கு மாறி போகும். ஏனென்றால் நீங்கள் செய்வது ஒரு உயர்ந்த ஒரு ஊழியம். அன்றைய நாள் பேதுரு அதை அறிந்து கொண்டவனாக ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த புதிய அடையாளத்தோடு அவன் புதிய ஒரு ஊழியத்துக்காக அன்றைய நாள் அழைக்கப்பட்டான். இன்றைய நாளும் ஆண்டவர் அதற்காக எங்களை அழைக்கிறார். அடுத்ததாக இன்னொரு காரியத்துக்காக அதே லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை எங்களை காண்பிக்கிறார். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று. ஒடுக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு அழைப்பு எங்களுக்கு உண்டு. நாங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா 5:12-14 வசனங்களை பார்ப்போம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். இந்த இடத்துல நாங்கள் ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறோம். அதாவது தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அந்த காலத்திலே இந்த நோயினால், இந்த மாதிரி ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட மனுஷங்களை மக்கள் மத்தியில் கூட அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் மிகவும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவர்கள் புறந்தள்ளப்பட்டவர்கள். அவர்களை வேறாக வைத்துத்தான் அவர்கள் மக்கள் நடமாடும் இடங்களை கூட அனுமதிக்க முடியாது. நகரங்களிலே அவர்கள் வரவே மாட்டார்கள். இந்த நிலையிலே ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வருகிறான், தனக்கு சுகத்தை கேட்டுக்கொண்டு. சில நேரம் நான் நினைக்கிறேன், அந்த இடத்துல அந்த மனுஷன் இயேசுவிடத்தில் வருவது கூட கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கணும். ஏன்னா மனுஷரால் அவனை அனுமதிக்க இயலாது. அந்த சிலர் சில இடங்களே நாங்கள் பார்க்குறோம், சுவிசேஷத்தில் தான் அந்த தொழில்நோயர்கள் தூரத்துலேருந்து கூட்ட ஆண்டவர் இடத்துல வர வேணாம், தூரத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லும் என்று. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி ஆண்டோடு சொல்கிறான், ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், உமக்கு சித்தமானால் என்னை சுகப்படுத்தும் என்று கேட்கிறான். இந்த தொழுநோயை பொறுத்து நாங்கள் சொல்வது என்னன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல் இது மனுஷால் புறக்கணிக்கப்பட்டது. காரணம், நாங்கள் அடுத்த ஸ்லைடை போடுவோம். நாங்கள் இந்த இடத்துல அவர்கள் சமுதாயத்தால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் மக்கள் மத்தியிலே அவர்கள் செல்ல முடியாது. அதே நேரம் அவர்கள் பொருளாதாரத்தாலும் மிகவும் சீர்குலைந்த இடத்துல இருக்கார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தொழில் செய்ய முடியாது, மற்ற இடங்களில் நினைத்த மாதிரி போய் வர முடியாது. அவர்கள் பொருளாதாரத்தால் மிகவும் சீர்குலைந்தவர்கள். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர்கள் நறுங்குண்டவர்கள். சபையிலே கூட அவர்களால் இருக்க முடியாது. சபையிலே ஒன்றாக அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சுகம் என்பது அவனுடைய சமூகத்திலே ஒரு அங்கீகாரத்தை பெறுகிற ஒரு இடம். சுகம் மாத்திரமல்ல, ஒரு அங்கீகாரம், மக்கள் மத்தியிலே ஒரு அங்கீகாரம். அவனுக்கு இழந்து போன அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆண்டவராக இயேசு இதை பார்த்தார். அநேகமான நேரங்கள் ஆண்டவர் இயேசு சுகப்படுத்தக்குள்ள எப்படி சுகப்படுத்திருக்கிறார்? சிலரை வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தியிருக்கிறார், சிலரை அவர் தொட்டு சுகப்படுத்தியிருக்கிறார், சிலரை அவர் தூரத்திலிருந்து அவர் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார், சிலரை கண்ணில் களிமண்ணை சுகப்படி, இப்படி பல விதத்தில் ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கார். ஆனால் இந்த மனுஷனுக்கு அந்த அவருடைய கைகளை நீட்டி அவரை தொட்டு அவர் அரவணைப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் அவன் அந்த நிலையிலிருந்து மிகவும் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான். அந்த இடத்துல அவனுக்கு அந்த சமுதாய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறார்? அவன் 13 சொல்லப்படுது, அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் என்று சுத்தமாக. இதுவரைக்கும் யாருமே அவனை தொட்டதில்லை. அவனை தொடுவது மாத்திரமல்ல, அவன் அருகாமையில் போவது கூட யாருமே அனுமதித்ததில்லை. அவர்களை புறந்தள்ளினவர்கள் அநேகர்.
ஆனால் இயேசு அவனை தொட்டதுக்குள்ளாக மனுஷருக்கு காண்பித்தார். அவ்வளவு காலம் அந்த நாட்களில் யூத மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட நோயுள்ளவர்களை மிகவும் அவர்கள் தாழ்த்தி தான் பார்ப்பார்கள். ஆண்டவர் அவன் மேல் கையை வைத்த பிறகு நிமித்தமாக ஆண்டவர் கூட அந்த இடத்துல அசுத்தமாக முடியும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஒருவன் அவனை தொட்டால் அவரும் அசுத்தப்படுவார் என்று. ஆனால் இந்த இடத்துல நடந்தது வேறு விஷயம். என்னது? அசுத்தமாக இருந்த இந்த மனுஷனை ஆண்டவர் தொட்டது நிமித்தம் அவன் சுத்தமானான். எங்கள் சபைகளில் கூட நாங்கள் சில நேரங்களில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அநேகர் நாங்கள் வருகிறார்கள். சில நேரம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போயிட்டு ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே சொன்ன பழிகளை செய். ஏன் ஆண்டவர் சொல்றது காரணம் என்ன? அவன் சபைகளிலே கூட அவன் புறக்கணிக்கப்பட்டிருக்கான். சபைக்கு கூட போக முடியாது. அவன் ஆண்டவர் முதலாவது சொல்றார், நீ சமுதாயத்தில் போயிட்டு மனுஷருக்கு அவருக்கு உன்னை காட்டி இவருக்கு என்னை காட்டுன்னு சொல்லலை. முதலாவது நீ சபைக்கு போய், நான் சபை என்ற இடமானது எல்லா மனுஷர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடம். சபையிலே நாங்கள் ஒருவரை நாங்கள் புறக்கணிப்போமே ஆனால், சபையிலே எங்களால் தாழ்த்தப்பட்ட யாரோ புறக்கணிப்படுவோமே ஆனால், சற்று யோசித்து பாருங்கள். யாகம் செய்து பிழைப்பவர்கள் அல்லது தங்கள் வாழ்க்கையிலே பிழைத்து போதை வஸ்து அல்லது விபச்சாரம் போன்ற காரியங்களிலே ஈடுபட்டு அவர்களை நாங்கள் பார்க்கும் பார்வை எப்படியாக இருக்கிறது? சில நேரம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தோற்றவர்களாகவே இருக்கலாமே, ஆனால் எங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது எங்களுக்கு இருக்கிறதா? அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தால் அவர்களை சென்று கதைக்கக்கூடிய அந்த இருதயம் எங்களுக்குள்ளதா? அநேக நேரங்கள் நாங்கள் எப்படி பார்க்குறோம், ஒரு சபை முடிந்தோடனே ஆராதனைக்கு வருவோம், நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு தெரிந்த எங்களுக்கு மிகவும் கம்ஃபர்டபுளான எங்களுக்கு சௌகரியமான ஆக்களோடே தான் எப்படி நாங்கள் கழிச்சு கொண்டிருப்போம். ஆனால் சிலர் வருவார்கள், ஒதுங்கி இருந்து பார்த்து கொண்டு இருந்து போவார்கள். அவர்களுடன் கதைப்பதற்கு யாரும் இல்லை. இந்த இடத்துலேருந்து நாங்கள் சபையாக நாங்கள் வெளிவர வேண்டும். நாங்கள் மனுஷரை பார்க்கிற விதத்திலேருந்து நாங்கள் மாறுபட வேண்டும். ஒடுக்கப்பட்டுள்ள மனுஷர்கள், எங்களை விட தாழ்த்தப்பட்ட மனுஷர்கள், அவர்களிடத்தில் ஆண்டவருடைய அன்பை எப்படி எடுத்து செல்லலாம் என்பதை நாங்கள் எப்பொழுதுமே யோசிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட வரையறைகளை அவர் முறையடித்து காண்பித்தார். ஆண்டவராக இயேசு ஒரு விபச்சாரியை அவர் காப்பாற்றினார் இல்லையா? கல்லடிக்கப்படும் விபச்சாரியை ஆண்டவர் காண்பித்த, அவர்களும் வாழறதுக்கு உரிமையை பெற்றவள், அவள் தண்டிக்கப்படுவதற்கு அல்ல. அவர் ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரீயோட கதைத்தார். அந்த இடத்துல அவனும் புறம் தள்ளப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். அந்த பட்டணமே அவளை ஒரு பட்ட பேர் சொல்லி அழைத்தார், விபச்சாரி என்று. ஆண்டவர் அவளை சந்தித்தார். அது மாத்திரமல்ல, இந்த தொழுநோயாளி எல்லாராலும் புறக்கப்பட்ட நகரத்துக்கு புறம்பாக இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தொட்டு சொல்லுகிறார், நீ சுத்தமாக, எனக்கு சித்தம் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு சித்தம் உண்டா இப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்க? நீங்கள் விரும்புகிறீங்களா? சில காலத்துக்கு முன்பதாக, சில மாதம் முன்பதாக எங்கள் சபையிலே ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன். அந்த சகோதரிய உடையெல்லாம் பார்த்தோன்னே அவர்கள் யாகம் எடுத்து பிழைப்பவர்கள் என்று நான் தெரிஞ்சு கொண்டேன். அவளுக்காக அன்றைய நாளே நான் ஒரு தேவைக்கான ஜெபிக்க வேண்டியதை ஜெபித்தேன். ஜெபித்த பிறகாக அந்த சகோதரி சபைக்கு வந்து போனார்கள். ஆனால் அவள் நடை உடை பாவனையில் எந்த ஒரு மாற்றம் இருக்கல. ஏன்னா இருந்த சூழ்நிலை அப்படிப்பட்டது. கொஞ்சம் காலத்துக்கு முன்பதாக ஒரு ஜெப கூட்டத்தில் எனக்குள்ளாக அந்த சகோதரி குறித்து சரியான ஒரு பாரம் ஒன்று வந்துச்சு. அந்த இடத்துல அவர்கள் இருந்தார்கள். ஒரு பெரிய பாரம் ஒன்று வரும். நான் சென்று அந்த சகோதரியை இறுக பற்றி கட்டி அணைத்தேன். அந்த நேரத்தில் அந்த சகோதரி கண்களில் ஒரு வெளிச்சத்தை கண்டேன். அவள் சொன்னால், இன்று ஒரு நாளும் யாரும் என்னை தொட்டது கூட இல்லை, என்னை கட்டி அணைத்தது இல்லை. பிழையான நோக்கத்தில் வந்திருக்கிறார்கள், ஆனால் அன்போடு என்னை தொட்டவர்கள் யாருமே இல்லை என்று அந்த சகோதரி சொன்னார். அன்று முதல் நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் சபைக்கு வருகிறார்கள். அதனால் நான் பார்க்க அவருடைய நடை உடை பாவனையில் கூட மாற்றத்தை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டோட ஊழியம் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் பிரயாசையோடு செய்கிற ஒரு ஊழியம் இல்லை, மிகவும் சிம்பிளான ஒரு ஊழியம். எங்களோட சின்ன ஒரு கிரிகைக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். ஆண்டவராக இயேசுக்கு அன்று முடியமாக இருந்தது அவனை தொட்டு அவனை பார்த்து சுகமாகு என்று சொல்லிவிட்டு போவதற்கு. ஆனால் அவனை தொட்டது நிமித்தம் அவன் ஒரு சமுதாய அங்கீகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் மற்ற மனுஷர்கள் போலவே சபைக்கு செல்ல முடியும் என்ற அந்த உறுதி அன்று நாளை பெற்றுக்கொண்டான். இன்றைய நாளிலே இப்படிப்பட்ட
ஒடுக்கப்பட்ட மிகவும் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். நாங்கள் அவர்களை சந்திக்கும் பொழுது அவருடைய எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கும் ஆண்டோடைய அன்பை கொடுக்கத்தக்கதாக. ஏனென்றால் அவர்களும் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு எல்லா தகுதியும் உள்ளவர்கள். ஆமீன். எல்லா தகுதியும் உள்ளவர்கள். அவர்கள் தொழில் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் எல்லாவற்றிலும் மிகவும் நலிந்த நிலையில் இருக்கலாம். ஆனாலும் சமுதாயத்தில் வாழ்வதற்கு அவர்கள் மிகவும் அருகதை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய நாள் எவ்வளவு ஊழியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே எங்களோட ஊழியத்தை ஒரு மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டோட ஊழியமும் அப்படியே இருந்தது. ஆண்டோட வசனம் சொல்லுகிற லூக்கா 4:18 நாங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இருதயம் நறுங்குண்ணவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருக்கிறார். சிறைப்பட்டவர்களை, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கத்தக்கதாக, புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர்கள் சுகத்தை தரத்தக்கதாக ஆண்டவருடைய ஆவியானவர் மேலே. அன்றைய நாள் ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டது அந்த குஷ்டரோகியை நோக்கி அவனுக்கு சுகத்தை தரும்படியாக. இன்றைய நாளிலும் எங்களுடைய கரங்கள் இப்படிப்பட்டவர்களை நோக்கி நாங்கள் நீட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. கடைசியாக ஆண்டவர் கொடுத்த அடுத்த ஊழியத்தை பார்ப்போம். நாங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷத்தில் இருந்து 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனங்கள் வரை 25ஆம் வசனம் வரைக்கும். பின்பு ஒரு நாள் அவர் உபவாசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பதாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். இந்த இடத்துல இன்னொரு கதை சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து. திமிர்வாதக்காரனை அவனுக்கு நடக்க முடியாத அந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இடத்துல அவன் வருவது, அந்த இடத்துல அவனை மேலிருந்து அவனை கூரையிலேருந்து இறக்குவதற்கு காரணம் அவனுக்கு நடக்க முடியாது. அவனுக்கு ஆண்டவருடைய உதவி தேவை அந்த இடத்துல. இதை அங்கே இருக்க அனைவருமே தெரிந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய சுகம் இவனுக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய சுகத்தை பார்க்கிலும் அவனுடைய உடல் ரீதியான அந்த தேவையை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவனுடைய உள ரீதியான தேவை முக்கியமாக இருந்தது. சுகத்திலே 2 வகைகள் உண்டு. நாங்கள் ஸ்லைடை போடுவோம். சுகத்திலே 2 வகை இருக்குது. ஒன்று உடல் ரீதியான சுகம், மற்றது உள ரீதியான சுகம். உடல் ரீதியான சுகம் எங்கள் எதுக்கு தேவை? இந்த உலகத்தை வாழ்ந்திருக்க, நல்ல முறையில் கடைசி மட்டும் நன்றாக வாழ்ந்து எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு தான் எங்கள் உடல் ரீதியான சுகம் தேவை. ஆனால் உள ரீதியான சுகம், அது ஆத்மாவில் ஏற்படுகிற சுகமானது, அது எங்களுடைய நித்திய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. அது இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, பரலோகத்தில் ஆண்டவரோடு நாங்கள் சதா காலம் வாழ்வதற்கு இந்த இடம் முக்கியமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு அவனுடைய உடல் ரீதியான தேவையை பார்க்கிலும் அவனுடைய ஆத்மாவில் உள்ள தேவை அவர் அறிந்தவராக சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவனுடைய சுகத்தை பார்க்கிலும் அவனுடைய உடல் ரீதியான சுகத்தை பார்க்கிலும்
அவனுடைய ஆத்மாவினை ரட்சிப்பு தேவை. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவன் ஆண்டோட பிள்ளையாக மாற வேண்டும் என்பது ஆண்டோட தேவையாக இருந்தது. எல்லா பிரச்சனைக்கு காரணமும் பாவம் தான் முதல் பிரச்சனைக்கு காரணமே. அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவுக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதையும் ஆண்டவருக்கு அந்த இடத்துல சொல்ல வேண்டியது. ஏனென்றால் அந்த இடத்துல இருக்க பரிசேயர், அந்த இடத்துல வேதபாரர்கள்லாம் சொன்னாங்க, அவங்க ஆண்டவர் அறிந்திருந்தது இவர் ஒரு போதகர் மாத்திரமே, இவருக்கு படித்து கொடுக்க தெரியும், முடியுமான அற்புதங்கள் செய்ய முடியும், ஆனால் இவருக்கு அவ்வளவுதான் அவருடைய ஊழியம் என்று அவரை மிகவும் குறைவாக வைத்திருந்தார்கள். ஆண்டவருக்கு அந்த இடத்துல பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்று அவர்கள் கேட்டப்பட்ட பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு கலவரம் ஏற்பட்டது. இவர் யார் இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு? இவர் யார் மனுஷனுடைய ஆத்மாவை தேடுவதற்கு என்று? ஆண்டவருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் கொரிந்தியர் 5:20 சொல்லப்படுகிறது, அவர் தேவனுடைய எம்மை நீதியாக்க பொருட்டு பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். ஆண்டவராக இயேசுக்கு எல்லாவித அதிகாரமும் உனக்கு என் அன்பானவர்களே எங்கள் பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக. அநேக நேரங்களில் நாங்கள் அற்புதங்களை பற்றி மட்டுமே கதைக்கிறோம். ஒரு மனுஷனுடைய உடல் ரீதியான வெளிப்புற தேவையை மட்டுமே நாங்கள் கேட்கிறோம், அதற்காக மட்டுமே ஜெபிக்கிறோம். ஆனால் சில நேரம் நாங்கள் மறந்து போகிற ஒரு விஷயம் இருக்குது. அவனுக்குள்ளாக ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாக்கு நித்திய வாழ்க்கை தேவை. அந்த ஆத்மாக்கு ஆண்டோடைய பாவ மன்னிப்பு தேவை. அந்த மனுஷனுக்கு தேவனுடைய விடுதலை தேவை என்பதை அநேகமாக நாங்களும் மறந்து போகிறோம். எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஊழியம் சுகப்படுத்தல் ஊழியம் மாத்திரமல்ல, இருதயங்களை ஆண்டவர் முன்பதாக எடுத்து செல்லும் அந்த ஊழியத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கார். இருதயங்கள் ஆண்டவருக்காக திறக்கப்பட வேண்டும். இருதயங்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த கடமையாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசுக்கு இந்த பாவத்தை எங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கும் படிக்கு அவர் அன்றைய நாள் அவர் எங்களுக்காகவே சாபமானார் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த எல்லா இடங்களிலும் இயேசு ஒரு குஷ்டரோகியை தொட்டது போல அன்றைய நாளிலே ஆண்டவர் அசுத்தமான மனுஷனை தொடுகிறார். சிலுவையிலே ஆண்டவர் அன்றைய நாள் அவர் அசுத்தமாக கருதப்பட்டார். எப்படி கருதப்பட்டார்? அவர் சிலுவையிலே அவரை அறையுண்ட பொழுது, அதுக்கு முன்பதாக அவரை கசையின் அடியினாலே அவர் அடித்த பொழுது அவரை முகத்திலே துப்பினார்கள். எதுக்காக நாங்கள் துப்புவோம்? ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு அழுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கண்டால் எங்களை அறியாமல் உமிழ் நீர் வரும் இல்லையா? அதே போல தான் ஆண்டவரை இயேசு அவர் உமிழ் நீர்னாலே துப்பினார்கள். எங்களை அவரை சுத்தமாக்கும் பொருட்டு ஆண்டவர் அன்றைய நாளில் அசுத்தமானார். அன்றைய நாள் ஒரு திமிர்வாதக்காரருக்கு நடக்க முடியாது. என் ஆண்டவரும் அந்த சிலுவிலே சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் அவர் 3 முறை விழுந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவர் அதற்காகவும் அன்றைய நாள் அவர் நொறுக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு அன்றைய நாளிலே நகரத்துக்கு வெளிப்புறமாகத்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஏனென்றால் அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். சில நேரங்களில் நாங்கள் எங்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது நாங்கள் ஒரு மனுஷனை கண்டு சில நேரம் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஒரு புற்றுநோயோ ஏதாவது ஒரு காரியம் அவர்களை மறித்து போனால் நாங்கள் மிகவும் கவலைப்படுவோம். அவரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது, அவருக்கு நாங்கள் உதவி செய்ய முடியாமல் போட்டோம், என்னுடைய ஜெபம் குறைவாக இருந்தது என்று சில நேரம் எங்களுக்குள்ள ஒரு தோற்றம் வரும். என்ன உண்மையாக நாங்கள் மறந்து போகிறோம். அவருடைய சரீர ரீதியான சுகத்தை மட்டுமே எங்களுடைய நோக்கமாக வைத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அவனுடைய ஆத்மாவுக்கு ஈடேற்றம், அதாவது நரக அக்கினியிலிருந்து அவனை நாங்கள் காப்பாற்றி விட்டோம் என்று. இது தான் முக்கியமான ஒரு விடயம். தேவனுடைய பாவ மன்னிப்பானது எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லா மனுஷரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மகத்துவமான இந்த உன்னதமான ஊழியத்தை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறார். நாங்கள் ஆண்டவர் பக்கமாக எங்களுடைய ஜனங்கள் இருதயங்களை நாங்கள் திறப்பது முக்கியமாக இருக்கிறது. பாவத்தை குறித்து கதைப்போம். சுகத்தை மாத்திரமல்ல, அற்புதங்களை மாத்திரமல்ல, நாங்கள் கதைக்க வேண்டிய முக்கியமான விஷயம்தான் அவருடைய வாழ்க்கையிலே பாவம் என்று இருக்கிறது. அதன் காரணத்தின் நிமித்தம்தான் இவை அனைத்துமே அவளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கிறது என்று. நாங்கள் ஆண்டோட ஊழியத்தை செய்யும் பொழுது நாங்கள் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிற 2 கொரிந்தியர் 5:19 இப்படி ஒரு வசனத்தை சொல்லப்படுகிறது. நாங்கள் வாசிக்க கேட்போம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார்.
ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமானது ஒப்புரவாக்குதலின் உபதேசம். மனுஷரையும் ஆண்டவரையும் ஒன்றாக இணைக்கிற அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல பாவத்தை குறித்து கதைப்பது மிகவும் முக்கியம். அந்த பாவத்துக்கு என்ன மீட்பு என்பதை குறித்து கதைப்பது முக்கியம். அற்புதத்தை மட்டும் கதைத்து விட்டு போக வேண்டாம். இன்று அநேகர் அற்புதத்தை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அற்புதம் எங்கு நடக்கிறது அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல ஆராதனைகளுக்காக போகிறார்கள். அற்புதத்தை தேடுவதில் எந்த விதமான ஒரு பிழையும் இல்லை. ஆனால் அந்த அற்புதத்தை செய்த ஆண்டவரை விட்டு விட்டு போவதுதான் பிழை. அதை விட அந்த அற்புதத்தை விட அந்த ஆண்டவரால் இன்னுமாக ஒரு மேன்மையான காரியத்தை உங்களுக்காக கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் பாவ மன்னிப்பு. ஆண்டவர் சிலுவிலே தன்னை முற்று முழுதுமாக பழியாக்கினது இந்த பாவ மன்னிப்பை மனுஷனுக்கு கொடுப்பதற்காகத்தான். அவர் செய்த எல்லா அற்புதங்கள், மனுஷனை தெரிந்து கொண்டது, எல்லா அழைப்பு, எல்லாத்துக்குமாக முதல் நோக்கம்தான் இந்த ரட்சிப்பை, இந்த பாவ மன்னிப்பை ஆண்டவராக இயேசுவாலே மாத்திரமே கொடுக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு உடல் ரீதியான உள ரீதியான 2 வகையான சுகத்தை ஆண்டவரால் இயேசுவாலே மட்டுமே கொடுக்க முடியும். வேறு யாராலும் கொடுக்க முடியாது. ஆகவே நாங்கள் இந்த விதத்தில் நாங்கள் செய்யலாம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நாங்கள் எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்? முதலாவதாக ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய மீட்பை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்புக்கான அதிகாரம் உண்டு என்பதை அவரை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஆண்டவர் நான் முதல்ல சொன்னது எங்கள் அடையாளம் மாற்றப்பட்டுள்ளது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்த பிறகு எங்கள் அடையாளம் மாற்றப்பட்டுள்ளது. அந்த அடையாளத்தின்படி நாங்கள் வாழ முயற்சிக்க வேண்டும். எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த ஐடென்டிட்டி, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த புதிய முகவரியிலே நாங்கள் வாழ நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வேலை செய்கிற நீங்கள் இருக்கிற இடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களால் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய மனுஷர் மத்தியிலே நீங்கள் எடுத்து செல்லுங்கள். இது ஆண்டவர்கள் கொடுத்த அடுத்த அழைப்பு. இன்றைய நாளிலே ஆண்டோட அழைப்பை நாங்கள் நல்ல முறையில் அறிந்திருப்போமானால், ஆண்டோட அழைப்பு இது தான் என்று எங்களுக்கு சரியாக புரிந்திருக்குமானால், நாங்கள் செய்கிற ஊழியம் மிகவும் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய. இதுக்கு பெரிய அளவில் வேத படிப்பு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய அளவில் தியானங்களை தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் சரியான முறையில் தெரிந்திருந்தால் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தின் அழைப்பை நாங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றுவோம். இந்த நேரம் நாங்கள் எழுந்திருப்போமா? நாங்கள் எல்லாரும் எழுந்திருக்க இந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட அழைப்பை பற்றி நாங்கள் யோசிப்போம். ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் கேட்போம், ஆண்டவரே எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? இன்றைய நாள் எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் என்பதை நாங்கள் சற்று யோசிப்போம். நான் என்னோட வேலை தளத்திலே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னுடைய தனிப்பட்ட அடையாளத்திலே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்போம். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்போம். இந்த நேரத்தில் மோசஸ் முன்னாலே வரும்பொழுது நாங்கள் இந்த இடத்திலே ஆண்டவர்கிட்ட எங்களை ஒப்படைப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்து நாங்கள்